பிறக்கும் போது சக்திசாலியாவும் திறமையானவனும் பிறக்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. அப்படி பிறந்தவங்களுக்கு கிடைக்கிற வெற்றி நாளடைவுல தனக்கு நம்ம மாதிரி நம்ம தான் எல்லாமே, நம்மள யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் வருவான். பிறந்ததுல இருந்து தோல்வியை மட்டும் சந்திச்சு எந்த ஒரு திறமையும் சக்தியும் இல்லாம அவமானப்பட்டு உதப்பட்டு அந்த வெறித்தனமா பயிற்சி எடுத்து கடினமான உழைப்பால ஒருத்தன் மேல வருவான். அப்போ அவனோட வெற்றியை தடுக்கவோ அவனை அழிக்கவோ எந்த கொம்பனாலையும் முடியாது. அப்படியாப்பட்டவன் தான் லீஃப் வில்லேஜோட ரெட் பீஸ்ட் மைட் கை. ஹாஷிராமாவுக்கு அப்புறம் மாதரா உச்சியாவை அலற விட்ட ஒரே ஷினோபி. மொத்த ஷினோபி வேர்ல்டை எதிர்த்து நிக்கும் போது கூட அசராம சண்டை போட்ட மாதராவையே தென்னர் அடிச்சிருப்பாரு, அதுவும் வெறும் தைஜுட்சுவை வச்சு. ஹிட்டாச்சி அப்பவே சொன்னாரு, அவர்கிட்ட மோதனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் கிசாமேன்னு. கேட்டானா இந்த கிசாமே கேட்டிருந்தா நேரம் உயிரோட இருந்திருப்பான். நீ உயிர் வாழணும்னா நகராதன்னு சொல்லுவாரு. வக்காலி கட்ட வரல மட்டும்தான் அசிருப்பான். இறக்குவாரு பாருங்க நெஞ்சிலேயே. ஒரே அடிதான், ஆளு ஸ்பாட்லயே அவுட்டு. ஆளு பார்க்க டம்மியா இருக்கான், அடிச்சு சாச்சலாம் நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஆளு வேணா டம்மியா இருக்கலாம், சண்டைன்னு வந்துட்டா காய் செஞ்சோட தாய்ஜுட்சு முன்னாடி எவனும் நிக்க கூட முடியாது.